தகப்பனே இளவயதின் வழிகாட்டியே, இரக்கங்களின் தகப்பனே இளவயதின் வழிகாட்டியே, ஜீவிக்கின்ற மெய்தேவனே ஜீவனின் அதிபதியே, ஜீவிக்கின்ற மெய்தேவனே ஜீவனின் அதிபதியே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை, அன்பு கூர்ந்தேன் ஆர்வமுடன் அர்ப்பணித்தேன் என் ஆயுளெல்லாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இதோ இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் அவர் கொடுக்கின்ற ஆலோசனையானது சங்கீதம் 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே மனிதர்களாய் பிறந்த நாம் யாவரும் ஒரு காலம் வரைக்கும் சிறு பிள்ளைகளாக இருந்த பருவத்தை கடக்கும் பொழுது உணவு, விளையாட்டு, உடைகள் இவைகளிலே நாம் அதிகமாக ஈடுபட்டோம். ஆனால் நம்ம சரீரத்தில் கொஞ்சம் ஹார்மோனியல் சேஞ்சஸ் உண்டாகும் பொழுது, இந்த வாலிபம் வரும் பொழுது, நம்முடைய இருதயங்களிலே நம்முடைய கண்களிலே நாம் பார்க்கிற காரியங்களிலே எவ்வளவு நம்மளை கரப்படுத்தி இருப்போம், எவ்வளவு நம்மளை தீட்டுப்படுத்தி நிற்போம். நம்முடைய கண்களில் இருந்த இச்சைகள் அல்லது நம்முடைய இருதயத்தில் காணப்பட்ட சில பொல்லாத எண்ணங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தை கரைப்படுத்தினது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதுக்காக கவலைப்படாத ஒரு காலங்கள் இருந்திருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் நமக்கு நல் மனசாட்சியை, சுத்த மனசாட்சியை கொடுத்தார். அவ்வப்பொழுது சுத்த மனசாட்சியை பெற்ற அநேக தேவ பிள்ளைகள் சில வேளையில கண்களின் கரைகளாலே கரைப்படுத்திக் கொள்ளும் பொழுது அப்படி இதயம் பலவீனப்படும். இங்கே தாவீது பத்ஷெபாள் இடத்துல அவர் பாவத்தை செய்த பிறகு தன் இருதயத்தின் கரையை உணர்ந்து தெய்வத்துக்கிட்ட ஜெபிக்கிறார். பா, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அப்போ அந்த சுத்த இருதயம் நமக்கு என்ன தருதுன்னா, தெய்வத்துக்கிட்ட உறவு கொள்றதுக்கு பலன் கொடுக்கும், ஜெபிக்க பலன் கொடுக்கும், ஆராதிக்க பலன் கொடுக்கும், பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு தைரியத்தை கொடுக்கும், எதிராளிகளுக்கு நடுவில் தலகுனியாதபடிக்கு ஜெயிப்போம் என்ற நிச்சயத்தை கொடுக்கும். அப்போ கரை என்ன செய்த நம்மளை பலவீனமாக்குது, சுத்தம் நம்மளை பலப்படுத்துது. இப்ப யார் நம்ம சுத்திகரிக்கிறவர்? நமது ஆண்டவர். சுத்திகரிக்கிறதுக்கு அவர் என்ன நமக்காய் செய்திருக்கிறார்? அவருடைய சொந்த ரத்தம், அவருடைய வசனம், பரிசுத்த ஆவியை நம்ம கொடுத்திருக்கிறார். ஆகையால் இந்த காலை வேளையிலே, ஆண்டவரே, என் கரையை நீக்க உங்களால் மட்டும்தான் முடியும், என்னை சுத்திகரியும், எனக்கு சுத்தமான இருதயத்தை கொடுத்து இருதயத்தின் கரைகளுக்கு என்னை காப்பாற்றும். அதனால் நல் மனசாட்சியோடு கூட நான் மனிதர்களுக்கும் உமக்கும் சேவை செய்ய எனக்கு உதவி செய்யும். நாம் ஜெபிக்கும் பொழுது மெய்யாகவே சுத்த இருதயத்தை தேவன் நமக்கு தருவார். அப்பொழுது நம்முடைய பலன் பெரிதாயிருக்கும். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, எங்களை கரைப்படுத்துகிறதற்கு சத்ரு எத்தனையோ உபாய தந்திரங்களை கொண்டு வந்து எங்கள் இருதயங்களை பலவீனப்படுத்துகிற செயலில் ஈடுபடுத்துவான். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு சுத்த இருதயத்தை தருகிறவர், பரிசுத்தமான உள்ளத்தை எங்களுக்கு நீங்க தருகிறவர். ஆகையால் ஆண்டவரே, சில பாவ கரைகளாலே இதயங்கள் பலவீனப்பட்டிருக்குமே, ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ரத்தம் உன் பிள்ளைகளை சுத்திகரித்தவர்களை பலவானாய் மாற்றட்டும். அப்படி நீ செய்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கரைகள் நீங்கிட கைகள் கழுவி என் கர்த்தரை துதிக்கின்றேன். பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் வலம் வருகின்றேன். God bless you, church. Have a blessed day. Amen.